வாழ்க்கையில் சக்ஸஸ் வந்து உடனே வராது. அதுக்கு பல மாதங்கள் ஆகலாம், பல வருஷங்கள் ஆகலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, உங்களோட விடாமுயற்சி மட்டும் அதில் இருந்துகிட்டே இருக்கணும். இது எல்லாரும் மாதிரி உள்ள டைலாக்னு நினைக்காதீங்க. இது நான் அனுபவித்த டைலாக். யூடியூப்பில் என் வீடியோஸ்லாம் வரணும், போடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன், ரைட். ஆனால் நான் போட்டு பார்க்கும்போது என்ன தவிர 5 பேர் 6 பேரை தவிர யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நான் அந்த முயற்சி விடலை, சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி வந்து நம்ம வீடியோ பண்ணணும் அந்த விஷயம் பார்த்து பார்த்து நான் மாற்றிக்கிட்டே இருந்தேன், செஞ்சுக்கிட்டே இருந்தேன். போக 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 இன்னைக்கு என் வீடியோ உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 40 கண்ட்ரீஸில் பார்க்குங்க. ஃப்ரான்ஸ், நார்வே, ஹங்கேரியன், நைஜீரியா, ஜெர்மனி. எனக்கு புரியல, ஓகே யார் பார்க்குறீங்க, எங்கேருந்து பார்க்குறீங்க, இதெல்லாம் தெரியல. ஆனால் தமிழுக்கு உண்டான வேல்யூ எனக்கு புரிஞ்சுட்டேன். தமிழ் வந்து தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுட்டேன். நான் முதல்ல நினச்சேன் தமிழ் ஹிந்தி தானே ஹிந்தியில் பண்ணுவோம், இங்கிலீஷ் உலகம்லாம் பார்க்குறாங்க, தமிழ் யார் பாப்பா அப்படின்னு நினச்சேன். எனக்கு பயங்கர ஷாக்கிங் விஷயமா இருக்குது. வீடியோ வந்து கிட்டத்தட்ட 40 கண்ட்ரீஸில் பார்க்குறாங்க. அதுவும் ஓப்பன் பண்ணியில, அது கம்ப்ளீட்டாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்க்குங்க. ஸோ தமிழ் தெரிஞ்சவங்க தான் இதை 5 நிமிஷம் பார்த்துட்டு இருக்க முடியும். சக்ஸஸ் வந்து இம்மிடியேட்டாக வராது. நீங்கள் ஆரம்பிக்கணும், தப்பு நடக்கும், ஓடவே ஓடாது, பிரச்சனை வரும், இது முடிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் விடாமுயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், நீங்கள் புதுசாக பண்ணிகிட்டே இருக்கணும், அதில் என்னென்ன அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். கடைசியில் சக்ஸஸ் வரும் உங்களுக்கு, ரைட். சக்ஸஸ் வந்து ஓவர் நைட்டில் வராது.